காணொலி அந்த குக்கிங் தான் நான் எப்போது இல்லை போனால் என்னுடைய ஷாப்பிங் அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான எல்லா வகையும் வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா, இங்கால வந்து வேற நல்ல வெள்ளி காசு போல நல்ல ஒரு கரவலை சாருக்கு சோறு வந்துறீங்க. அப்ப நீங்க சோறே சாப்பிடுறீங்களோ? வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சேலம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், அதாவது எங்கே ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஷாப்பிங் அமைய போது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் அக்கா அனுபவிச்சு கூடியதான ஷாப்பிங்கும் அமைஞ்சு வீட்டில் வேறு நான் நைட் டைம் ஆகிடுக்குது. அவ்வளோ அதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாமே காலையிலே கராச்சியில் வேலை செய்யறது சுவாசம் வந்து நான் வேலைக்கு அவசியம் போய் அவங்க ரெடியாகி நிற்கிறேன். ஸோ அப்போ இந்த நம்ம வந்து இந்த ஷாப்பிங் காணொலி அண்ட் வந்து குக்கிங் தான் நம்ம எப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அக்டோபர் 11 யாரெல்லாம் பிறந்தநாட்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய காணொலி உள்ள போகலாம். தம்பிக்குட்டி குபேரனை வச்சு கொண்டு நிற்கிறார் வடியாவும் வேற. இப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு போகல, போனால் என்னுடைய ஷாப்பிங் பண்ணல. அது நான் அப்புறம் அந்த 14 தம்பிக்குட்டியை விட்டுட்டு தான் போக போகிறோம். போங்க தம்பிக்குட்டி ஷாப்பிங். கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவியான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். நாங்கள் வேண்டிக் கொண்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்த கையோடய உடனே அங்கே பாருங்க கராச்சியில் வந்து வேலை நடக்குது. பிரஸ்ட்டுக்கு பிளேண்டி போட்டு கொடுக்கணும். அது மீன் ஐட்டம் பொருட்கள் எல்லாம் இறக்கியாச்சு. போயிட்டு வந்துட்டோம். அந்த கையோட என்னென்ன பொருட்கள் வந்து பார்க்க இல்லாது. ஆனால் நான் போடாத அந்த லிஸ்ட்டில் போட்டது எல்லாமே வேண்டியாச்சுது. என்ன தூள் எல்லாம் இருக்கோங்க எல்லாம் வேண்டியாச்சுது. 2 நாட்களுக்கு அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான எல்லா வகையும் வேண்டியிருக்கேன். நாளைக்கு அநேகமாக நாங்கள் சமைக்க மாட்டோம். சொன்னேன் அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறனாடி போயிட்டு லேட் ஆகிடும். அப்போ இன்றைக்கி சரி வடிவாக சமைச்சு சாப்பிடுவோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான வேலையோடன்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்கு வந்துருக்கோம். வேறு கேரட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கேரட் வந்து மெலிஞ்சிட்டு கிலோ 300க்கு வந்துச்சுது. வெள்ளிக்கிழங்கு அப்படி பார்த்துட்டு பிரியாணி தான் சொல்லலாம். இந்த கிலோ 250 நிற்கிது. மீன் சந்தைக்கு நான் போவேன். இந்த டைம் மட்டாக போயிட்டு அப்போ சுவாசம் வந்து மீன் சந்தையை போயிட்டு நான் அப்படியே நிலக்கடை சந்தையை போயிட்டு 2 பேருமே அப்படி ஒரே டைமே வந்தாச்சுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேலை சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு தேஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை இப்போ நான் வந்து 7 பேருக்கா சமைக்க வேணும். ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு இப்போ 11 மணி நேரம் பொரியலுக்கும் வேண்டியிருக்கிறேன், கறிமீனும் வேண்டியிருக்கிறேன். சரி அது என்னன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். எனக்கு உண்மையுமே சரியாக பசிக்குது. பிளேண்டி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய சமையலுக்குள்ளே போவாங்க. பிளேண்டி பவாஸ் பிஸ்கெட்டும் கொடுத்து விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் 2 சாப்பிடுவோம். என்னுடைய தனிச்சமையலுக்குரிய எனர்ஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசம் வந்து குழம்பு கறிக்கு நல்ல ஒரு திருக்க வேண்டியிருக்காரு. லேட்டாகவே வர்றவன்னு சொன்னாடி இப்போ திருக்கையை வந்து நல்லா வெட்டிட்டார். பழமையாக வெட்டி தான் வேண்டி கொண்டு வரவர். ஓகே நல்ல திருக்க தான். பார்த்தீங்களா, இங்கால வந்து வேற நல்ல வெள்ளி காசு போல் நல்ல ஒரு கரவலை சூட பொரியலுக்கும் வேண்டி இருக்கிறாரு. பாப்போம். ஓகே இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அதாவது மச்ச ஐட்டமாக திருக்கையும் அதே நேரம் வந்து கரவலை சூடையும் தான் பொரிக்க போகிறோம்.
இன்னைக்குமே இந்த 2 திருவிழா நேரம் எவ்வளோ நல்லதாக போச்சு. கடை 2 தேங்காய் திருவிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நான் பொரியல் மீன் எடுத்து வச்சேன். யாருக்கெல்லாம் கோலா மீன் தெரியாதவர்கள் பார்த்துக்கலாம். பாருங்க, கோலா மீன் இதுதான். இது வந்து சமையலுக்கு பெருசாக எடுக்கிறேன்னு சொன்னால் பச்சை தண்ணி மீனாக இருக்கும். டேஸ்ட் இருக்காது. இது சப்பட்டையாக இருக்கும். இந்த மீன் நல்ல டேஸ்ட்டும் இருக்காது. நாங்கள் பொரியல் மீன் வேண்டாங்களே இப்போ இதுக்கு வந்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம இப்போ பொரியலை கலவை எடுத்துகிட்டு வச்சுருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு கருவேப்பிலை உடனே லேட்டாகினாலும் இன்றைக்கு நான் குக்கரிசி தான் ரைஸ் குக்கரில் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? காரணம் மரவள்ளிக்கிழங்கு வேண்டி கொண்டு வந்த நான் 2 நாட்களுக்கு அப்புறமா குத்தரிசி சோறு, மரவள்ளிக்கிழங்கு, சூடானி பொரியல் அப்படிலாம் சாப்பிடணுன்றதுக்காக மரவள்ளிக்கிழங்கு வேண்டி கொண்டு வந்தேன். 1 மணிக்கிட்ட சமைச்சிடலாம். பச்சைச்சிறக்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான திருக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா? கடத்தூள் போட்டாலும் உண்மைக்குமே இன்றைக்கி வந்து நல்லா தாளித்து கறி வச்ச நாடி நல்ல சூப்பராக வந்துருக்கு. சொன்ன சூப்பரான சமையல் முடிஞ்சது. உண்மைக்குமே இந்த சாப்பாடு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் ஜெயிக்கும் அது சூப்பரான தான் சமைச்சேன். நான் இதுக்காக சொன்னால் நீண்ட நாட்கள் அப்புறமா வந்து குத்தரிசி ஒரு மரவள்ளிக்கிழங்கு, மீன் பொரியல் எல்லாம் சாப்பிடணும்ட்டு அப்படியே எல்லாமே சமைச்சிட்டேன். மற்றது நான் சமைக்கும் போதுன்னு சொல்லி 1 மணிக்கெல்லாம் சமைச்சிடணும்ட்டு 12:40க்கே சமையல் முடிஞ்சது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து திருக்காய் குழம்பு எல்லாமே வடிவாக வச்சுருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட வந்து என்னெல்லாம் இன்றைக்கி சமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பர்கர் சாப்பிட அப்படின்னு வந்து 1:30 ஆகும். லேட்டாக தான் நாங்கள் அதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு லேட்டாக தான் வந்து பிளேனிங் கொடுத்தது. இப்போ வேலையும் நடந்து கொண்டிருக்குது. இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் சாப்பிட போகிறேன். இப்போ வந்து நான் என்ன சமைச்சேன்னு சொல்லுவேன் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களையும் சொல்ல போகிறேன். அதாவது வந்து நீங்கள் சொல்லுவீங்க யோலிக்கு வந்து சமைச்சு போட்டு வீடியோக்கு முன்னாலேருந்து சாப்பிட்றதான் வேலையாண்டு. அதாவது வந்து ஏன் மிச்ச யூடியூபர்ஸ் மேலெல்லாம் அதாவது என்ன எல்லாருமே சாதனை படைச்ச ஒவ்வொரு நாளும் அவங்களோட பிளக்கால கண்டென்ட்கள் போடுறாங்க. இல்லை தான் அவங்க நார்மலாக அவங்களோட வீடியோக்கள் என்ன சமையல் வீடியோ போடுறாங்க, அதை சாப்பிட்டு போடுறாங்க. நான் மட்டும்தான் என்னை புதுசாக செய்யணும். இல்லாட்டா இதை சொல்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடாம என்னை காத்தடிச்சு வாழ்கிறாங்க. இல்லை கேட்குறேன். சாப்பிட்றதான் வேலைன்னு சாருக்கு சோறு வந்துறீங்க. அப்போ நீங்கள் சோறே சாப்பிட்றீங்களோ இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் போடுற நீங்கள் என்னதான் சாப்பிட்டு வாழ்றீங்களோ தெரியாதுங்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னுடைய பிளக்கால குக்கிங் அப்புறம் வந்து என்னுடைய நடைமுறை வாழ்க்கை என்னென்ன எல்லாம் செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்கள் வந்தால் அதையும் வந்து பிளக்காக போடுறேன். அதையும் வந்து வீடியோ கால் ஒரு சில ஹெல்பிங்கள் சொன்னால் அதையும் செய்கிறேன். இப்படியே என்னுடைய என்ன சொல்கிறது வகை வகையான வீடியோக்களுக்கு நானும் போட்டுக்கொண்டிருக்கேன். மற்றது கூடுதலாக வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதனாடி வந்து குக்கிங் காணொலி போடுறேன். இதை சொல்கிறாக்களை பார்த்தா என்னமோ சாப்பாடு அதுவும் சோறே சாப்பிடாத ஆக்கள் மாதிரி தான் நாங்கள் கதை மிச்சம் யூடியூபர்ஸ் மேலாம் டெய்லி நல்ல சாதனை படைச்சி தான் போடுறேன். ஒரு தடவை விளக்கேன்னு பார்க்குறீங்க, கூடுதலாக ஜப்னா விளக்குனால என்ன எல்லாம் வருதுன்னு அப்படி என்ன சமையல் வகைன்னா சமையல் வகை, அப்புறம் வந்து ஷாப்பிங்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஏதாச்சும் இப்படி ஒரு கண்டென்ட் எல்லாம் வரும். நாங்கள் தான் என்னமோ புதுசாக போடுற மாதிரி தான் எங்களை பிடிக்காதவர்கள் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. சாப்பாடு தான் அது அடிப்படை தேவையிலேயே முதல் முக்கியமானது உணவு உடையுறைகள்னு சொல்லிட்டு உணவு முக்கியம்தான் சரிதான மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதை செய்கிறோம், சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிடாதீங்க வந்து உங்களை வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ என்னெல்லாம் சமைச்சிக்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம்.
ஆட்டக்கார குத்தரிசியில் நல்ல சோறு சமைச்சிருக்கேன். நல்ல பலுபலுன்னு இருக்கு பார்க்க. அப்படியே வந்தீங்கல்ல பாருங்க, என்னன்னு சொன்னால் நல்லொரு திருக்க குழம்பு, வெந்தய மொழியெல்லாம் மொத்தக்கி போட்டு நல்லொரு திருக்க குழம்பு வச்சுருக்கேன். அப்படியே இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன சொன்னால், இன்றைக்கி மரவள்ளி கிழங்குக்கள் தான் எனக்கு ஸ்பெஷல். சரிதான ஸ்பெஷல் வந்து நல்ல மரவள்ளி கிழங்கு லைட்டாக தூள் போட்டு வெங்காயம் சத்தில் கருவேப்பிலாம் போட்டு வதக்கி அதுவும் வந்து ஒரு கறியாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பருப்பு பால் கறி. இன்றைக்கி வந்து அதுக்கு வதக்கி போட்டிருக்கேன். பருப்புக்கு வந்து இன்றைக்கி வதக்கி போட்டிருக்கேன். வளமையாக நான் பருப்புக்கு வதக்கி போடுறதில்ல, இன்றைக்கி வதக்கி போட்டிருக்கேன். மற்றது என்னென்னு சொன்னால் வெள்ளார சம்பல். அடுத்தது வந்து மீன் பொரியல். பார்த்தீங்களா? இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் கீரை சமைக்கலைன்னு சொன்னால் ஒரு பிடி கீரை வந்து 6 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு காணாது. அப்போ அது நான் வந்து கீரை சமைக்கலை. அப்போ இன்றைக்கு வந்து என்னுடைய இந்த சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் குத்தரிசி சோறு, மரவள்ளி கிழங்கு, மீன் பொரியல் இதோட குழம்பு சேர்த்து சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்குமென்று சொல்கிறவர்கள் வந்து இப்படி சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்குமென்றதை ரசித்தவர்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள ஸ்பெஷலாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து என்னுடைய சூப்பரான சமையலை பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட்டு நானே சாப்பிட போகிறேன். ஓகே, இப்போ என்ன சொன்னால் குத்தரிசி சோறு நல்லா ரெண்டு அவங்க நாடி என்ன சொல்கிறது, அவங்க எல்லாமே சுட சுட சாப்பிடலன்னு அதுக்காமைய பேக்கருக்கு வந்து சாப்பாடு சோறு போட்டு ஆற வச்சு கிடக்கு. அப்புறம் வந்து வெள்ளார சம்பலை அளவாக எல்லாருக்கும் வச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து நான் சாப்பிட போகிறேன். கோலா மீன் பொரியலோட நான் சாப்பிட போகிறேன். எல்லாரும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளார எனக்கு தான் கூட போட்டிருப்பேன். ஓகே, பார்த்தீங்களா என்னுடைய சாப்பாடு. கருவேப்பிலை எல்லாத்தையும் நானே எடுத்து கொண்டுட்டேன். சாப்பிடும்போது கருவேப்பிலையோடு தெரியுது, அழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இப்போ நான் முதலாவது திருக்க குழம்புட சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு குழம்போட டேஸ்ட்டை பார்ப்போம். ரசிச்சிருக்கலாம் போட்டு வச்சதான குழம்பு. சூப்பர் சூப்பர். அதில் பஞ்சு திருக்க கடத்தூள் இல்லாட்டாலும் மேற்கனவே கறி நல்ல டேஸ்டாக இருக்குது. நல்லா உடந்திருக்கு. சூப்பராக இருக்கும். திருக்க குழம்புடைய சோறு சாப்பிடலாம், நல்லா இருக்கு. அதே நாளை கூட குத்தரிசி சோறு. அடுத்ததாக அப்படியே மரவள்ளி கிழங்கு எடுத்து அப்படியே குழம்பு பருப்பு எல்லாம் போட்டு சேர்த்து சோறு நல்ல பதமாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கு. அப்படியே நிறைய நாள் அப்படியே மழை டைமில் குத்தரிசி சோறுலாம் போட்டு பிணைஞ்சும் இப்படி மீன் பொரியல் கடிச்சு சாப்பிடணும். நல்ல மரவள்ளி கிழங்கு உண்மைக்கு நல்ல ஒரு மசிலே நல்ல மசிலாம் உண்டு. சூப்பராக இருக்குமே. அப்புறம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாறு சோறுன்னு சொல்லி வேற போகுது. பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருங்க. நான் இங்கே தருங்க. சூப்பராக இருக்கும். சாருக்கு சோறு ரொம்ப முக்கியம். நல்லா தோணுது. கரவலை மீன்
அதுக்கு ஒரு டேஸ்ட் தானே. நம்ம பச்சை தண்ணியை என்ன சொல்கிறது, தண்ணியே இப்போ மஞ்சளை போட்டு அரைச்சிட்டு சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட். ஏன்னா அப்படி மறுபடிக்கலாம் வேணும். சுத்தல் எல்லாம் போட்டு பொரிச்சு போட்டுறான். சூப்பராக இருக்கணும். எங்கள் இந்த சாப்பாடு வந்து அனுஷியாக்காக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அல்வா, மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் குழஞ்ச குத்தரிசி சோறு, மீன் குழம்பு. சாப்பாடுன்னா சாப்பாடு தான். வந்து கோலா மீன் பார்க்கும்போது டேஸ்டாக வேணும். பொரியலுக்கு கவனம் இல்லை. கரவேல மீன்னா பொரியலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் குழம்புக்குமே டேஸ்ட் இல்லை. என்ன சொதப்பிடிப்பும் இல்லை. இந்த மீன்லாம் இப்போ டேஸ்ட் இருக்காது. நான் சாப்பிட்டு அப்புறம் நான் பேர்ட்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு சரியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சித்தர்மலை எல்லாம் நாங்கள் வரக்கோம். என்ன சுவாசத்துக்கு டைம் இல்லை. அப்போ அப்படிலாம் செய்யலாம்னு சொன்னால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யலை. ஏன் தெரியுமா, காலையிலே நான் வந்து சந்தைக்கு போகும்போது தம்பிக்குட்டியனே ரஜினி அக்கா சந்தைச்சிட்டு தான் போனது. அப்போ அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளான் மாறிட்டுது. அதாவது வந்து அக்கா இன்றைக்கு தான் ஈவினிங் டைம் போல் நான் சொன்னேன். ஏன்னா நேற்று வந்து சமைக்காமல் அப்படியே ஷாப்பிங் எல்லாம் போய் தெரிஞ்சதாம். அப்போ இன்றைக்காக சமைக்கணும், நல்ல மச்ச சாப்பாடு சமைக்கணும். இது வந்து மிஸ்டர் ஸ்மென் ஃபேமிலியை, அப்புறம் மூத்தக்கா ஃபேமிலியை, அன்ஷியா அக்காவை, மற்றதான் அம்மாட்ட நேற்று எதார்த்தமாக போனால் அப்போ சாக்லேட் எல்லாம் கொண்டே கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்போ பெரிய மற்ற பெரிய தான் இவ்வளோ ரேட்டையும் போகணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் கூட்டிகிட்டு போகணும். அப்போ அதனால இன்றைக்கு வந்து தோல் திரிக்கிறது சரி வராது. அப்போ இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு சுற்றுலா பயணம் கொண்டு இருக்குது. அப்படியே வரும்போது அக்காவுக்கு வந்து நாங்கள் முன்னே கடற்கரை எல்லாம் காட்டிட்டு வரலாம். அக்கா வந்து இன்னைக்குமே நிறைய இடங்கள் வந்து போக இருக்கா. சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னால் வந்து எங்கவாடு ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 14 அதாவது 14ஆம் தேதி நேசன் என்ன பிறந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய இடங்கள் போகன்றது தான். இப்போ கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சுத்த போகிறோம். அதெல்லாம் ஒரு காணொலியாக வரும் வடிவாக கண்டு கழியுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு கதைக்காமல் இருந்து சாப்பிட போகிறேன். சரிதானே, சாருக்கு சோறு தான் முக்கியம். இப்போ வடிவாக சாப்பிட்றோம். இப்போ நல்லா இருக்கும். அப்போ இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைய செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஜொலி விளக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இந்த விடவில் நான் உங்கள் சாரு பாய். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் சாப்பிட போயிடும். இப்போ நேரம் சரியாக 2 மணி. என்னென்னு சொன்னால் நான் இப்போ எங்கள் சமையலுக்கு நான் இப்போ சாப்பாடெல்லாம் போடுங்க நினைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு நான் எப்படி எல்லாம் செயல்படுறேன் பாருங்க. குக்கரா, சர்வெண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, பார்த்தீங்களா வந்து பிளாக் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தையிலேயே சர்றண்டு சோறு சோறு வந்து சொல்லிட்டு போனால் அது எப்படி அடுக்கும். இதெல்லாம் பாருங்க மக்களே, சமையல்களையே மக்களும் சாப்பிடுறது விரும்பாத நீங்கள் எல்லாமே நாட்கள் எனக்கு அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா நான் அவ்வளோ அழகாக சமைச்சு இவ்வளோ அழகாக பரிமாறுறேன். இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும்.